ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது வெண்டைக்காய் வச்சு ஒரு ரெசிபி. இது பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி அதே மாதிரி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இந்த வெண்டைக்காயை நம்ம பச்சடியாக செய்ய போகிறோம். இதுக்காக நான் ஒரு 1/4 கிலோ 250 கிராம் வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு சின்ன வெங்காயம், சிறிய சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன். 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நம்ம காரத்துக்கு வேறு எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல, வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான். அதனால் 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு துண்டு தேங்காய், ஒரு சிறிய துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம். இந்த சீரகம், பச்சை மிளகாய், தேங்காய் இது மூணுத்தையும் நம்ம நல்லா பேஸ்ட்டு மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இதுக்கு யூஸ் பண்ண போகிற முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா தயிர். நல்ல கட்டி தயிர், நல்ல திக்கான தயிரை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேன், 1 கப்பு. அடுத்து இது நம்ம தேங்காய் எண்ணெயில் செஞ்சோம்னா இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ரொம்ப நிறைய தேங்காய் எண்ணெய் விடணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 2.5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இருந்தால் போதும். அதனால் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெண்டைக்காயை நான் பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சைஸில் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து அந்த ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சீரகம், தேங்காய், பச்சை மிளகாய் இது மூணுத்தையும் நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மூணுத்தையும் நான் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வைக்கிறேங்க. அதில் கொஞ்சமாக நம்ம நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் விட்டுடலாம். அது 1 ஸ்பூன் விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த வெண்டைக்காய் அதை எல்லாத்தையும் நல்லா போட்டு அந்த கொழகொழப்பு தன்மை போகிற அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த வெண்டைக்காயில் இருக்கிற அந்த கொழகொழப்பு தன்மை நல்லா போகிற அளவுக்கு இதை ஒரு 10 to 12 நிமிஷம் கூட ஆகுங்க. இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ இதுக்கு கொஞ்சமாக நான் உப்பு சேர்க்குறேன். ஒரு 1/4 பங்கு உப்பு, இப்போ இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான 1/4 பங்கு உப்பு சேர்த்து நல்லா இதை வதக்கி விடலாம். இப்போ இந்த வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்குச்சு. இப்போ இதில் இருக்கிற அந்த கொழகொழப்பு தன்மை எல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த வெண்டைக்காயை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் எண்ணெய் அது ஒரு 1.5 ஸ்பூன் இப்போ நான் சேர்க்குறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் ரொம்ப அதிகமாக நமக்கு தேவைப்படாது. ஒரு 1.5 ஸ்பூன் போதும். நம்ம ஏற்கனவே வெண்டைக்காயை நல்லா எண்ணெயில் வதக்கிட்டோம். நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு அந்த எண்ணெய் ஊற்றினா போதுங்க. அதனால் ஒரு 1.5 ஸ்பூன் மட்டும் ஊற்றுறேன். இப்போ இதில் கடுகு, சீரகம் போட்டு நம்ம தாளித்து எடுக்கலாம். கடுகு, சீரகம் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிக்கிறேன். இது தேங்காய் எண்ணெய் அந்த ஃப்ளேவர் வேண்டாங்கிறவங்க நார்மல் ரீஃபைண்ட் ஆயிலில் கூட செஞ்சுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்க்குறேன். வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விடலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வருது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்க இந்த வெண்டைக்காயை இப்போ இதில் சேர்க்கலாம். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விடுறேன். வெண்டைக்காய் ஏற்கனவே நல்லா 10 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோடு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதுங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த பச்சை மிளகாய், தேங்காய், சீரகம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறத இப்போ இதில் நம்ம கலந்து விடலாம். கலந்துட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இதில் கொஞ்சம் சேர்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் இது இந்த மசாலாவில் நல்லா கொதி வரட்டும். ஒரு கொதி வரட்டும். ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதுங்க. ஏன்னா ஏற்கனவே வெண்டைக்காய் எல்லாம் வதங்கிடுச்சு. இந்த சீரகம், பச்சை மிளகாயோட அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அது ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ ஒரு 2 நிமிஷம் தான் ஆச்சு. இப்போ நல்லா வெண்டைக்காய் அந்த மசாலாவில் கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு.
இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான இந்த பேலன்ஸ் உப்பை இப்போ சேர்க்குறேன். சேர்த்து இதை நல்லா கலந்து விடலாம். இது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுற அளவுக்கு இதை வந்து கொஞ்சம் கலந்து விடலாம். ஏன்னா நம்ம வந்து அடுத்து இதில் தயிர் சேர்க்க போகிறோம். தயிர் சேர்த்ததும் இன்னும் கொஞ்சம் அது வந்து நல்லா தண்ணி விடும். அதனால் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த தண்ணியெல்லாம் சுண்டுற அளவுக்கு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா வந்து ஆற விட்டுடலாம். ஏன்னா தயிர் வந்து சூடாக இருக்கும்போது தயிர் சேர்க்கக்கூடாது. அதனால் இது கொஞ்சம் ஆறுனதும் இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தயிரை இப்போ சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இப்போ இதில் நம்ம சேர்த்துருக்க இந்த தயிர், சீரகம், தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா இந்த பச்சடிக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதில் நம்ம கடைசியாக வந்து 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை மேலே வந்து நம்ம கலந்து விடலாம். ஏற்கனவே 1.5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம். இப்போ 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை இதில் சேர்க்கலாம். இப்போ சுவையான வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.